வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலை ஆரம்பிக்க எவ்வளவோ கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். நல்லதும், கெட்டதும். மற்ற உறவினர்களும், நண்பர்களும் எனக்கு பல அறிவுரைகளை சொல்லி, "நீ நடிப்புல நல்லா சிறந்து வருவ. நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சு நடிக்க நல்லா இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. அதுல அவங்களுடைய பேச்சை கேட்டு மட்டுமல்ல, என்னுடைய நடிப்பின் ஆர்வத்தினால இந்த சேரன் கலைபூமி என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது பல நண்பர்களும் எனக்கு உதவி செய்தாங்க. நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது பல சிறு சிறு ஷார்ட் ஃபிலிமும், பெரிய படமும், குறும்படமும் நான் எடுத்தேன். அப்ப எடுக்கும்போது அந்த படத்தால் ஆயிரக்கணக்கான படங்கள் எடுத்தோம். அதனால எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. மேல போறதுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன பண்றதுன்னே புரியல. கூட்டு சேர்ந்தவர்கள் பூராவும் எனக்கு பண விரயத்த தான் உண்டு பண்ணாங்களே ஒழிய, என்னை மேல கொண்டு போணுங்கிற யாருக்கும் அக்கறை கிடையாது. அதனால நாம் கூட்டு சேருவதை நிறுத்திட்டு, தனிப்பட்ட முறையில இந்த சேரன் கலைபூமி என்ற சேனலை ஆரம்பிச்சு, இன்றோடு இந்த வருடத்தோடு எனக்கு 2 1/2 வருஷம் ஆகப் போகுது. ஆனா, இந்த சேனல் மூலம் பல படங்களை எடுத்தேன். ஆயிரக்கணக்கான படங்கள். ஆனா ரீச் ஆகல. அதுல என்ன பண்றதுன்னே என்னால முடியல. இதுலருந்து வெளிப்பட்டு போறதா? இல்ல இறங்கிட்டு திரும்பவும் அசிங்கப்படுறதா? அப்படிங்கிற முறையில முயற்சி மட்டும் நான் விட்டு கொடுக்கல. அப்போ ஒரு சேனல்ல ஒரு பாடல நான் கேட்டேன். அது வந்து 300 நாள் சுமந்து என்ற பாடல். அது நாட்டுப்புற பாடல். அந்த பாட்டு என்னை வந்து பலமுறை நான் கேட்டு, 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 கேட்டு எனக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நடிப்பில ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அதனால அந்த பாடல வந்து எடுத்து, வீடியோவா எடுத்து, அந்த பாடலுக்கு தகுந்தவாறு நடிச்சேன். அப்ப நடிக்கும்போது நல்ல பார்வையாளர்கள் கிடைச்சாங்க. நல்லா பார்த்தாங்க. இது வந்து வரவேற்பு தரக்கூடிய ஒரு சேனலாகவும், இந்த பாடல் மூலமா இவரு பெரிய ஆளா வருவாரு என்ற ஒரு உயர் உயர்வான ஒரு எண்ணத்தையும் எனக்கு கொடுத்தது. அதனால அந்த வீடியோவ எடுத்து போட்டேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் முதல்ல பார்த்தாங்க. எனக்கு இது மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால அந்த பாடல் போட்டோம். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மேல தூக்கி விடுற அளவுக்கும் எங்களுக்கு அது உதவிகரமா இருந்துச்சு. அங்கீகாரம் கிடைச்சது. இந்த யூடியூப் சேனல நான் ஆரம்பிக்கும்போது நிறைய நண்பர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா தற்போது 1 வருஷமா யாருமே என்கிட்ட வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதன் பிறகு நானாவே வீடியோவுல எடுத்து நானே போட்டேன். ஆனா போட்டும் அதனால எந்த பலனும் எனக்கு கிடைக்கல. பணம் வரக்கூடிய தகுதியும் அடைய முடியல. அதன் பிறகு என்னுடைய நண்பர்கள் விக்கி என்ற +2 படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு, "தாத்தா நீங்க படத்தை எடுங்க. நான் உனக்கு படத்தை எடுத்து தரேன். ஒளிப்பதிவு, எடிட்டிங்லாம் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி அவர் மூலமாகவே பல நண்பர்களை தேவா, சுனிலு, செல்வம், டோலாக்கு ஆகிய ரவி, நேரு போன்ற நண்பர்கள் எனக்கு நடிப்புக்கு ஆதரவு கொடுத்து, இந்த சேனல மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு போறதுக்கு காரணமே அவர்கள்தான். வேற யாருமே யூடியூப் சேனல்ல வந்து ஒரு குழுவ ஆரம்பிச்சு 10 பேர் கொண்ட ஒரு குழுவ அமைச்சு, அதுல செயல்பட்டு எனக்கு மாத வருமானம் குறைஞ்சபட்சமாக ரூ. 30,000 ஈட்டக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டது இந்த குழு என்பதை உங்க டீம்ல இருக்க பசங்கலாம் எத்தன வயசு இருக்கும்? குறைஞ்சபட்சமா வந்து 15 வயசு, 17 வயசு, 14 வயசு, 13 வயசு, 10 வயசு பசங்கலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குழுவா அவங்கெல்லாம் அமைச்சு, என்னை இந்த அளவுக்கு உயர்வு அடையறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. உங்களுக்கு நடிப்புல எப்பல இந்த ஆர்வம் இருக்கு? எனக்கு வந்து ஒரு 5 வயசா இருக்கும்போதே எனக்கு இந்த நடிப்பு துறையில எனக்கு ஆர்வம் வந்துச்சு. நடிக்கணுங்கிற ஆசையும் வந்துச்சு. எப்படின்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது கிராமத்துல தெருக்கூத்துலாம் வைப்பாங்க. சில பேர் வந்து தெருவுல வந்து இந்த ஆடல், பாடல் இன்னும் சொல்லக்கூடிய
ஆடல் பாடல்லாம் நடித்து காட்டுவாங்க. அதை வந்து நான் இரவு பூராவும் அந்த உட்காந்து நான் அப்படியே பார்ப்பேன். அந்த தெருக்கூத்துல என்னென்ன நகைச்சுவை, என்னென்ன பாத்திரங்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத உத்து கவனிப்பேன். அதே வந்து ராத்திரிக்கு முடிஞ்சு போச்சுன்னா, பகல்ல காலையில வந்து நாங்க வந்து தெருவுல சில பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு இத நடிச்சு காட்டுவேன். அப்ப மேளம் இந்த அண்டா, பானை, செப்பு குடம் இதெல்லாம் வந்து மேளம் வாசிப்பாங்க. அது மூலமாக வந்து என் நடிப்ப வந்து மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே வந்தேன். அதன் பிறகு 1984ல வந்து திரைப்படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதுக்கு முன்னாடியே மேடை நாடகங்கள், அதாவது ஒரு 250 நாடகங்களை, சமூக சீர்திருத்த நாடகம், வரலாற்று நாடகங்களை எழுதி, வீரபாண்டிய கட்டபொம்மன், சேரன் செங்குட்டுவன், பராசக்தி போன்ற படத்தில் உள்ள கதைகளை, திரைக்கதைகளை வந்து நாடகமாக வடித்து நான் மேடையில வந்து நடிச்சிருக்கிறேன். அதன் மூலமாக மக்கள் மத்தியில பல பாராட்டுகளையும், பரிசுகளையும் பெற்றேன். அதன் மூலமாகத்தான் தற்காலிகம் 1984ல திரைப்படத்துல நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அப்ப நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்ததை வந்து எப்படி நம்ம வந்து நடிகனா வரணும் அப்படிங்கிறதுக்காக டாபாஸ் காலிவுட் நடிகர்களுடைய வரலாறுகளையும், அவர் எப்படி எப்படியெல்லாம் நடிச்சு பெரிய கதாநாயகனாகவும் வில்லனாகவும் வந்தார்கள் என்ற அவருடைய நடிப்புகளை நான் கற்றுக்கொண்டேன். அதன் மூலமாகத்தான் இப்போது நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல சிறப்பா நடிக்கிறதுக்கு காரணமே, முன்னோர்கள் நடித்த படங்களையும் நடிப்பையும் பார்த்துதான் இந்த அளவுக்கு யூடியூப் சேனலால உங்களுக்கு உறவினர்களால ஏதோ துன்பம் வந்திருக்கா? துன்பங்கள்லாம் உண்டுங்க. என்னுடைய உறவுகாரங்க, என்னுடைய உறவு சொந்தம் என்று சொல்லக்கூடியவங்கள்லாம், நெருங்கிய உறவுகாரங்கள்லாம் என்னை கேலி கிண்டல் பண்ணாங்க. இவன் என்னமோ கேமராவையும் ஸ்டாண்டையும் தூக்கிக்கிட்டு தொம்பாட்டம் ஆடுற மாதிரி தெரு தெருவா சுற்றுறான், ஊர் ஊரா சுற்றுறான் அப்படின்னு என்ன ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. பைத்தியக்காரன்னு கூட சொன்னாங்க. நான் அதெல்லாம் காதல பட்டுக்கல. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் ஒரு நடிகனா வரணும். அந்த நடிப்பு மூலமாக நம்மளுடைய மக்களுக்கு பல அறிவுரைகளை, கருத்துக்களை சொல்லி நாடும் நாட்டு மக்களும் நல்ல முறையில் வர வேண்டும் என்ற அவாவோடு தான் இந்த சேனலை ஆரம்பித்து நடித்தேன். இந்த நடிப்பு துறை மூலமாக இன்று ஒரு பல படங்களை போட்டு ஒரு மாதத்திற்கு 30,000 ரூபாயை வாங்கக்கூடிய தகுதியை அடைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய நண்பர்களுக்கும் நான் ஒரு 10 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறேன். அதுக்கு அவங்களுக்கு நல்ல பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் மூலமா நான் படைத்த கேலி கிண்டல்களை எல்லாம் செய்த ஒவ்வொரு சொந்தக்காரங்களும், உறவுகாரங்களும் இன்னைக்கு வீடியோ மூலமா சனி ஞாயிறுல மட்டும் இந்த வீடியோவை எடுத்து அதன் மூலமா இன்னைக்கு மாசத்திற்கு 30,000 ரூபாயை வாங்கக்கூடிய தகுதியை அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் என்னை வந்து பாராட்டுறாங்க. அவங்க தலை குனிஞ்சு சில பேர் போறாங்க. அதற்கு காரணமே இந்த யூடியூப் சேனலை நடத்தி தந்த இந்த குழுவும் கேமராமேனும், எடிட்டிங் செய்த கேமராமேன் விக்கி என்பவரும் பெரும் பங்கு இதில் அளித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க விஜயகாந்த் கூட சக்கரதேவன் ஏதோ பட ஷூட்டிங்க்கு போனதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க. எனக்கு சினிமா துறையில நடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சது. பல டைரக்டர்களை போய் சந்தித்தேன். அப்போ வந்து பெரியார்தாசன் என்ற பேராசிரியர், கல்லூரியில பேராசிரியராக இருந்தவர், அவர் வந்து சின்னத்திரை படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அதில் வந்து ஒரு நல்ல படம், குடும்ப படத்தை வந்து அவர் குறும்படமா நடத்தி ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு எனக்கு நடிப்பு துறையில எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பாரா என்ற ஐயத்தோடு தான் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு சென்று அவரை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது என்னை பார்த்தாரு. என்னப்பான்னு கேட்டார். இது போல் எனக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன திரையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா, அந்த பெரியதாசனை போய் கல்லூரியில் பார்க்கும்பொழுது என்னுடைய ஆல்பம், நடித்த போட்டோ எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட காட்டினேன். அப்போ பார்த்துட்டு வந்து, தம்பி நீ ஒரு நல்ல நடிகனாக வருவ, உனக்கு திறமைகள்லாம் இருக்குது, நான் அடுத்தது எடுக்க போகிற குறும்படத்தில் உனக்கு நல்ல நகைச்சுவை பாத்திரமாக தரேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்போதைக்கு போ, உன் நம்பர் அதாவது சேனலுக்கு
வாய்ப்பு கிடைக்கும்போது உனக்கு ஃபோன் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதோட வந்து அவர் இறந்து போயிட்டார். அதன் பிறகு வந்து பூபாண்டியன் என்ற தண்ணீர் தண்ணீர் படத்துல நடித்த பூபாண்டியன் என்பவர் ஒரு டைரக்டர். அவரை போய் பார்த்தேன். அப்ப அவரை போய் பார்க்கும் பொழுது அவர் வந்து என்னுடைய ஆல்பத்தெல்லாம் பார்த்தாரு. நல்ல சேரன், உனக்கு நல்ல நகைச்சுவையும் நல்ல திறமையான ஆக்டரா வருவா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிலாச்சோறுங்கிற படத்தை நான் எடுக்க போறேன். அதுல நகைச்சுவை பாத்திரமா தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னை பணம் காசு எதுவும் கேட்கல. அவர் நல்லவர் தான். ஆக அந்த நிலாச்சோறு படத்துல நகைச்சுவை நடிப்புக்காக எனக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தாரு. அந்த படத்தை வந்து வாகுனி ஸ்டுடியோவில் அந்த நகைச்சுவை பாத்திரம் என்னத்தை மட்டும் போட்டு காட்டினாரு. அப்ப பார்த்துட்டு 3 பேர் பார்த்தோம். என்னுடைய மாமாங்கிற ஒருத்தர் பொன்னுசாமி அவரும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். என்னுடைய டைரக்டர் பூம்பாண்டி என்பதும் 3 பேரும் பார்த்தோம். அந்த காட்சி வந்து மிக அருமையாக வந்து 3 பேருமே ரசிச்சாங்க. தம்பி, நீ வந்து ஒரு பெரிய நகைச்சுவை நடிகனா வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு பூபாண்டியன் டைரக்டர். அதன் மூலமாகத்தான் மேலும் மேலும் நான் போனேன். திட்டக்குடியில் இருக்கக்கூடிய கௌதமும் டைரக்டர், அவரை வந்து இப்போது கோமங்கலத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டியன் என்ற நண்பர், அவரும் வந்து டைரக்டரா வந்து பல படங்களை இயக்கியிருக்கிறார். அவரும் வந்து அவர் மூலமாக கௌதமன் டைரக்டரா போய் பார்த்தோம். அங்க பார்க்கும்போது என்னுடைய ஆல்பம், என்னுடைய கதைகள் எல்லாம் கேட்கும்போது, நீங்க வந்து நல்ல திறமைகள் இருந்தும் கிராமத்துல வந்து கிணத்து தவளையா வந்து இருக்கிறீங்க. நீங்க அதை விட்டு நீங்க வந்து நகரத்துக்கு வாங்க, சென்னைக்கு வாங்க. அங்க வந்த பிறகுதான் உங்களுக்கு நடிப்பு சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க நழுவ விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் மூலமாக வந்து கோமகலம் வீரபாண்டிய டைரக்டர் எனக்கு உறவுகாரர். இருந்தாலும் அவர் வந்து 1 மாதம் வரைக்கும் 15 நாள் வரைக்கும் மாதத்துக்கு 1 முறை 2 முறை அவர்கிட்ட போவேன். எனக்கு சாப்பாடு உணவெல்லாம் கொடுத்து எனக்கு தங்க ஆதரவும் கொடுத்தாரு. அவரு ஒரு படத்துல உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாரு. என்னால அங்க இருக்க முடியல. அவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படிங்கிற முறையில லெட்டர் பேட் எழுதி வச்சுட்டு வரேன் அடுத்தபடி அப்படின்ட்டு வந்துட்டேன். சக்கரதேவன் படத்துல நீங்க ஒர்க் பண்ணலையா அப்ப? இல்லைங்க, சக்கரதேவன் படத்துக்காக எல்லாமும் ஷூட்டிங்குக்கு வேண்டிய நடிகர்கள் எல்லாமும் ரெடி ஆகி போச்சு. நான் அவரை போய் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனேன். நேரடியா பார்த்தேன். அப்போ ஆயிரக்கணக்கான பேருக்கு கியூல நின்று மதிய உணவு சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாட்டையும் நான் சாப்பிட்டேன். திரும்ப வந்து நான் ஒரு அருகாமையில போகும்போது, "என்னங்க உங்களுக்கு தேவை?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் வந்து ஒரு நடிகனா வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. அதுக்கு முன்னால நாடகம்லாம் நடிச்சிருக்கேன். இப்போது இந்த ஆல்பம்லாம் காட்டினேன். இந்த ஆல்பத்தை பார்த்துட்டு, உங்களுக்கு சக்கரதேவன் என்ற படம் தற்காலிகம் தீபாவளிக்கு எடுக்க போறோம். அந்த படத்துல உனக்கு நல்ல பாத்திரமா உனக்கு தரேன். அந்த தேதிக்கு வந்துருங்க அப்படின்னு தேதியும் சொன்னார். தேதியை சொன்ன பிறகும் தீபாவளி டைம்ல விடாத மழையின் காரணமாக மதுரைக்கு என்னால செல்ல இயல முடியவில்லை. அதனால அவரால குறை கிடையாது, என்னால தான் குறை. இல்லைன்னா திரைப்படத்திலையும் 4, 5 படம் நடிச்சிருக்கிறேன். இப்போ களம் புதிது என்ற படத்துல, கோமங்கலம் வீரபாண்டியன் படத்துல நகைச்சுவை பாத்திரமாக எனக்கு ஒரு 5 காட்சிகள் கொடுத்தாரு. நடித்து உள்ளேன். படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அடுத்தபடியாக எடுக்க போற படங்களிலும் எனக்கு கேரக்டர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இப்போது தற்காலிகம் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு டைரக்டர் வீடு தேடி வந்தாரு. என் படம் இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதன் பிறகு நான் ஒரு படம் எடுக்க போறேன். அதுல உங்களுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்னுடைய சார், நீங்க கருத்து கணிப்பான நிறைய கவிதைகள் எழுதிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா அது? உண்மைங்க. எனக்கு வந்து ஒரு 10வது படிக்கும்போதே எனக்கு கவிதை மேல பல நாட்டங்கள் உண்டு. ஏன்னா கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இப்படி பாரதியார் கவிதை, கண்ணதாசனுடைய பாடல்கள், இதெல்லாம் எனக்கு படிச்சு பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த கவிதை நாமும் எழுதணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. இப்போ கூட ஒரு கவிதையை எழுதிக்கிட்டே இருந்தா நீங்க வந்து கூப்பிட்டீங்க. அந்த கவிதை வேணா படிச்சு காட்டுதுங்களா? காட்டுங்க. சரி. காட்டுங்க, படிங்க. உயர்ந்த மாளிகை, தாழ்ந்த உள்ளம், தாழ்ந்த குடிசை, உயர்ந்த உள்ளம், மாளிகை வாசி
மாடியின் மீது நின்று கொண்டு குடிசையின் மீது கல்லை எறிகிறான். குடிசவாசி ஒரு நாள் மாளிகை மீது கல்லை வீசி மாளிகையின் மீது கல்லை எறிந்து தரைமட்டமாக அழித்து விடுவான். சூப்பரா இருக்குங்க கவிதை. இன்னும் இதே பேர் பல கவிதைகள் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது 2000 கவிதைகளுக்கு மேல என்கிட்ட கைவசமா இருக்கு. திரைப்படத்துக்கும் ஒரு 10 படத்துக்கு கதையும் எழுதி வைத்துள்ளேன். நாடகங்களும் குறும்படங்களுக்கும் நிறைய என்கிட்ட நல்ல கருத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நாடகங்களும் குறும்படங்களும் கவிதைகளும் இருக்கு இந்த கைவசம். கவிதைகளை யூடியூப் சேனல்ல நீங்க போடலாம்ல? இப்போ உங்க மாதிரி உள்ளவங்க ஆதரவு கொடுத்தா, மக்கள் கேட்குற மாதிரி இருந்தா போடலாம். நான் இடையில கூட பல கவிதைகளை நான் போட்டிருக்கிறேன். போட்டு அதெல்லாம் நல்ல கவிதைகள், வரலாற்றை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உள்ள அறிவுரையை சொல்லக்கூடிய கவிதைகள்லாம் நான் போட்டிருக்கேன். அதை யாருமே பார்க்கல. அதை வந்து வியூவர்ஸும் போகல, பார்வை யாரும் பார்க்கலைங்க. அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு, இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதே செய்ய வேண்டும். நல்லதையே நாம வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்து அவர்களை நல்ல சிந்தனையாளர்களா வர வைக்க வேண்டும் என்ற ஒரு இளைஞன் துடிப்போடு வரும்பொழுது அந்த இளைஞனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவனை உற்சாகப்படுத்தி மேலும் கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமல் இன்னைக்கு மூடத்தனமும் முட்டாள்தனமான பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பகுத்தறிவு சிந்தனை இல்லாமையே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இளைஞனுக்கு வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறாங்க. வயசு என்பது எனக்கு முக்கியமல்ல. என்னுடைய உற்சாகமும் உயர்வும் நடிப்பு திறனும் என்னை மேலும் மேலும் கொண்டு போக எனக்கு பல திறமைகள் இருக்கு என்பதை உங்கள் மூலம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி.